வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், இன்னையோட விஜய் அவர்கள் பொறுப்பேற்று 1 மாதங்கள் ஆகிறது. இந்த 1 மாசத்துல என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். இந்த 1 மாதத்துல நீங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்ல 1 மாதம் அப்படின் போது 1 மாதத்துல பொதுவா விமர்சனமா வைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இது பட்டியலே போடுறாங்க. எதிரா பேசுறவங்களா இருந்தா ஆதரவா பேசுறாங்க, நமக்கு வந்து நியூட்ரலாவே பேசிடுவோம். இத்தனை கொலைகள் நடந்தது, இத்தனை கொள்ளைகள் நடந்தது, இத்தனை பாலியல் துன்புறுத்தல் நடந்தது, நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டீங்க அதே இதுனா தொடர்றீங்க திமுகவுடைய 2.0 தான் நீங்க வந்துட்டீங்க, என்ன மாற்றம் உங்ககிட்ட கிடைச்சிச்சு அப்படின்றாங்க ஆனால் அதே நீங்க சொல்ற மாதிரி இந்த 30 நாள்ல ஒரு ஆட்சி அப்படின் பொழுது படிப்படியா தான் ஒவ்வொரு செங்கலா தான் எடுத்து வைக்க முடியும். எடுத்த உடனே ராஜகோபுரத்தை கட்டிட முடியுமா? முடியாது. அது எவ்வளவு பெரிய இதுவா இருந்தாலும் முடியாது. ஆனால் அந்த 30 நாளுக்குள்ள ஒரு கவர்மெண்ட் மீது இத்தனை விமர்சனங்கள், இத்தனை காழ்ப்புணர்ச்சிகள், இத்தனை குற்றச்சாட்டுகள் நீங்க இதுக்கு முன்னாடி எந்த கவர்மெண்ட் மேலேயாவது வந்திருக்குதா? அதுக்கு முதல் காரணம் ஒண்ணு விஜய் எப்படி சிஎம் ஆயிட்டாரு அப்படின்ற வைத்தறிச்சல் காண்டு. இன்னொன்னு என்னன்னா, இவங்க ஒரு 107 எம்எல்ஏக்களோட தானே ஆட்சி அமைச்சிருக்காங்க. மற்றபடி ஆதரவோட தான் இருக்கு. இந்த அரசாங்கத்தை எப்படியாவது கவுத்தாக வேண்டும். இந்த அரசாங்கத்தை 3 மாசத்துக்குள்ள தரதன் கீழே இழுத்து விடணும், ஒரு கவர்னர் ஆட்சி கொண்டு வந்துடணும், மறுபடியும் ஒரு எலெக்ஷனை சந்திக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 107 எம்எல்ஏக்கள் 108 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு 1,50,00,000 மேலான வாக்குகள் அப்படின்னா அந்த மக்கள் விருப்பப்பட்டு தானே போட்டிருக்காங்க. மறுபடியும் ஒரு எலெக்ஷன், மறுபடியும் அந்த மக்களுடைய வரிச்சுமை அதிகமாக்கி மக்களுடைய வரிப்பணத்தில் தானே அந்த தேர்தல் நடக்க போகிறது. அவனுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும். ஒரு கட்டத்தில் அந்த ஆர்வமே இல்லாமல் போயிடும். அதை நீங்க மறுபடியும் வச்சீங்கன்னா இப்போ நீங்க இங்க தாவேகா விட்டுருங்க, மற்ற கட்சிகள் இன்னும் குறிப்பா ஓப்பனா சொன்னோம்னா அதிமுக எல்லாம் கடுமையான வெறுப்புல இருக்காங்க. அவங்க அவ்வளவு கோடியை செலவு பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஒரு எலெக்ஷன் நான்லாம் நீ சீட்டு கொடுக்கணும்னா கூட நான் வரமாட்டேன் சாமி, வேணாம் நீயே வச்சுக்கப்பா அப்படின்வாங்க. இன்னைக்கு நீ ஜென்சி கிட்ஸ் அரசியலை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. ஏறக்குறைய அண்ணாமலையே அதுக்குதான் களை இறங்கி இருக்காங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்க பழைய பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு கத்துறது, ஒரு பக்கம் மீசி எடுத்துக்கிறேன், ஒரு பக்கம் முடிய எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பழைய டெக்னிக். இது எம்ஜிஆர் காலத்து, நம்பியார் காலத்து, அசோக் காலத்துக்கு இன்னைக்கெல்லாம் மாறி போயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் சோசியல் மீடியா வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, சோசியல் மீடியா வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, சோசியல் மீடியா வச்சு ஒரு அரசாங்கம் இயங்கிட்டு இருக்கு அப்படின் பொழுது என்ன பண்றது, என்ன இது பண்றது அப்படின்னு தெரியாமல் ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே வேளையில் இந்த 30 நாட்களில் இந்த அரசாங்கம் பல விஷயங்கள் கையெடுத்துட்டு இருக்காங்க, பல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. விமர்சனமும் ஒரு பக்கம் எல்லாமே இருக்கணும். ஒரு விமர்சனத்தை அதுதான் நல்லது கட்டத்தை பத்தி பேசுறது. அதுக்காக இது ஒரு மோசமான அரசாங்கம், இதுவே கிடையாது, எங்க சிங்க பெண் அதிரடிப்படை அது கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு ஏகப்பட்ட விமர்சனம் ஏன் இருக்கக்கூடாதான்ற நான் முதலமைச்சராக போட்ட முதல் கையெழுத்து அதுதான் அப்படின்றாரு. கடந்த ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு தெரு பூரா கத்திட்டு இருந்தாங்க. 2 வயது குழந்தையில இருந்து 75 வயது பாட்டி வரைக்கும் விடமாட்டேன்றானுங்க, என்னையா பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு. அப்புறம் இவங்க வந்த பிறகு கோவை சம்பவம் நடந்திருந்தது. இதை படிப்படியாக குறைக்க முடியும். இதனுடைய அச்சாரம், இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் சம்பவங்கள் மற்ற குற்றச்சம்பவங்களுக்கான மூல காரணமாக இருப்பது போதை. நேற்று கூட அந்த தொடக்க விழா ராஜாத்தூர் ஸ்டேடியத்துல சிஎம் விஜய் சொன்னது, அந்த போதையை நாங்க ஒழிச்சிடறோம், அதை உடனே நாங்க சினிமாவில் வர மாதிரி அழிக்க முடியாது, இது காலகாலமா இருந்துகிட்டு வருது, அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த வேரை கண்டுபிடிச்சு தூக்கணும், அது தூக்குற பணியை பண்றோம் அப்படின்னு. அதனால 30 நாள்ல பண்ணிருக்காங்க. 30 நாள் தாண்டி இன்னும் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். நிச்சயமா சொல்றது நான் இவர் விஜய் சிஎம் இல்லாமல் வேற யாராவது இருந்தா கூட நான் இந்த பதில் தான் சொல்லுவேன். நமக்கு ஒன்றும் கட்சி பார்க்கப்படலாம் கிடையாது. அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 நாளாவது அவங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும். 90 நாட்கள் கூட என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். அது இல்லாம 20 நாள்ல என்ன பண்ண, 30 நாள்ல என்ன பண்ண, 31 நாள்ல என்ன பண்ண அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ணுவோம். எல்லாம் புதியவர்களா வந்திருக்காங்க, துடிப்பா இருக்கிறாங்க, அரசியல் இப்பதான் கத்துக்கிறாங்க. அவங்க இப்பதான் பதவிக்குள்ள வந்திருக்கிறாங்க. அவங்க போய் களத்துல இறங்கி பணியாற்றுகிறார்கள், அது விமர்சனம் சம்பாதிக்கிறார்கள். அந்த விமர்சனம் வரதான் செய்யும். ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் போய் ஆய்வு பண்றாரு, திருச்செந்தூர்ல போய் அவர் அமைச்சர் தான் வந்திருக்காருன்னு தெரியாம அவர்கிட்ட 2,500 ரூபாய் லஞ்சம் வாங்கி சிறப்பு வழியில உள்ள விடுறாங்க. உடனே ஆக்ஷன் எடுக்கிறாரு. பழனி கோவில்ல போய் பக்தர்கள் நிக்கிறாரு, கழிப்பிடத்துக்கும் இந்த இடத்துக்கு எவ்வளவு தூரம் கேட்கிறாரு. அது விளக்க சொல்றாங்க. முறுக்கு பாக்கெட் எடுத்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, முறுக்கு பாக்கெட்ல எக்ஸ்பைரி பாக்குறாருன்னா அது தேவஸ்தானத்துல தானே விற்கிறாங்க, பக்தர்கள் தானே சாப்பிடுறாங்க, அதையும் கவனிச்சு தான் ஆகணும். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க அதிகாரிக்கு தாங்க ஆய்வுக்கு போகணும், அமைச்சர்கள் ஏன் ஆய்வுக்கு போறாங்க அப்படின்னு. ஏன் அமைச்சர்கள் போகக்கூடாதா?
அமைச்சர்கள் போனா பரவாயில்ல சார், டிவி கேபிள் இருக்கும் தொண்டர்கள்லாம் ஆய்வுக்கு போய்கிட்டு இருக்காங்க சார். தொண்டர்கள் யாரும் கூட போவாங்க, அமைச்சர்கள் போகும்போது போவாங்க, எல்லா கட்சியிலும் போற மாதிரி தான் போறாங்க. இது ஏன்னா அமைச்சர்கள் அதிகாரிகள் போக வேண்டிய இடத்துல அமைச்சர்கள் போகிறாங்கன்னா, ஏங்க அதிகாரி பெருசா அமைச்சர் பெருசா? ஒரு அதிகாரி போய் செய்யற வேலை, ஒரு வேலை ஆகிறதுக்கு அமைச்சர் போய் நிக்கிறதுக்கு எப்படியா இருக்கும்? அதனால என்ன விமர்சனம் பண்ணலாம் அப்படின்றது கண்ணாமண்ணான்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சார், அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது, இது ரொம்ப நாளா இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவர் வெளியே கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு. அந்த ஒரு விஷயம். அடுத்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரஜினி சார் அவர்கள் மிஸ் பண்ணதை நான் திரும்ப பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்காங்களா? என்ன திடீர்னு ரெண்டு பேருக்கும்? இல்ல, விஜய் கட்சி ஆரம்பித்தது எல்லாருக்குமான ஒரு இது. இப்போ உங்களுக்கு இருக்கீங்களா, எனக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க முன்னாடி அப்படின்னு, எனக்கு இருக்கீங்களா, எனக்கு ஒரு 20 பேர் இருப்பாங்க அப்படின்போது, இப்போ இவங்க இப்போ லதா ரஜினிகாந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, தன்னுடைய கணவர் ஒரு திரைப்பட நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டார், அவருக்கு லட்சம் மக்கள், கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்போது, நாம ஏன் கட்சி ஆரம்பிக்க கூடாது? அவர் தவற விட்டதை, அவர் 2021 வேணான்னு சொன்னதை நாம இப்ப கையில் எடுக்க கூடாது அப்படின்னு அவங்க ஒரு இயக்கமா அதை கொண்டு இது பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு விளக்கமும் நீங்க சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி என்னுடைய கணவர் இந்த மாநில மக்களுக்காக பல நன்மைகள் செய்யணும், பல உதவிகள் செய்யணும், அதை முடிவு பண்ணி தான் நான் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன், ஆல்ரெடி நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. அது நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இவங்க மார்ச் மாசமே இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டாங்க, அறிவிச்சுட்டாங்க. வள்ளுவர் கோட்டத்தில், சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அதுக்கான நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கின்றாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் கட்சியை அறிவித்த அன்னைக்கே இதை நீங்க வெளியிடணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இது முழுக்க அரசியல் தான். அது இதனுடைய பின்னணியில யாருக்காக என்ன இருக்கிறத தாண்டி விஜய் வந்துட்டாரு, விஜய் சிஎம் நாற்காலியில் உட்காந்துட்டாரு, நம்மளுக்கு என்ன உட்கார முடியாதானா, நாம கட்சி ஆரம்பிக்க கூடாதா? இது ஒரு பக்கம். அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா நாங்க 18 மாசத்துக்கு முன்னாடியே நான் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டேன். நான் பாஜகவிலிருந்து வெளியே தனி ஒரு இயக்கம், அவர் கட்சி கூட சொல்லி இயக்கம் ஆரம்பிக்கணும், நான் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டேன். அதை திடுதுப்புன்னு போய் தலைவர்கள்கிட்ட சொல்லக்கூடாது, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அவங்க கிட்ட போய், யார் பிரதமர்ல இருந்து உள்துறை அமைச்சர்ல இருந்து எல்லார்கிட்டையும் நான் தகவலை சொன்னபோது, அவங்க இருங்க, தமிழ்நாட்டு அரசியல் இது தேர்தல் வருது 2026, அது வரைக்கும் கட்சியில இருங்க, கட்சி பணியை செய்யுங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகனால நான் இந்த கட்சி பணியை பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு அவர் அதுக்கு சொன்னாலும், ஆனால் தமிழக பாஜக தலைவராக அவர் என்னிலிருந்து இறக்கப்பட்டாரோ அன்னிலிருந்து அவருடைய கட்சிக்கான செல்வாக்கு அவர் குறைஞ்சு போச்சு. இந்த இளைஞர்கள் மத்தியில் அவருக்கான செல்வாக்கு இருக்குது, அங்கிருந்து இதுவாயிட்டார். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, கடகடன்னு வளர்ந்ததுனால உள்ள கட்சிக்குள்ள இருந்தவர்கள அவரால் தாங்க முடியல. அண்ணாமலை அவருடைய வளர்ச்சி அங்கிருந்தே அவரை பாலிடிக்ஸ் பண்ண, உட்கட்சி பூசல் பண்ண ஆரம்பிச்சு அதை மீறி உங்களுக்கு ஒரு நல்ல சம்பவம் சொல்லணும்னா, எந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருந்ததுன்னா, திண்டுக்கல்ல காந்தி கிராம பல்கலைக்கழகத்துக்கு பிரதமர் மோடி வந்திருக்காரு. அவருடைய கான்வாய் போயிட்டு இருக்கு, பிரதமருடைய கான்வாய் போயிட்டு இருக்கு. ஒரு ஓரமா அண்ணாமலை அவர்கள் சைட்ல நின்றுகிட்டு தொண்டரா ஒரு கொடி நின்றுட்டு இருப்பார். அப்ப அந்த கார் நின்று கொஞ்ச நேரத்துல கார் கதவை திறந்து அண்ணாமலையை கூப்பிடுவாரு. அந்த கான்வாய் இருக்குது, போன பதற அடிச்சு ஓடின உடனே பிரதமருடைய பாதுகாப்பை மீறி அவருடைய வாகனத்தில் அவர் பயணம் செஞ்சார், கூட்டு போனார். அவர் அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு அவருக்கு இப்பொழுதும் இருக்கிறது, அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே வேளை 2 விதமா பேசுறாங்க சைமன். ஒண்ணு என்னன்னா, பிரதமர் அவர்களுடைய அமித்ஷா அவர்களுடைய ஒரு நல்லாட்சி, ஒரு அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி ராஜானி போய் தனி கட்சி ஆரம்பி, தேர்தல் சமயத்தில் நம்ம கூட கூட்டணி பேர்ல வந்துரு அப்படின்ற ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு. இல்லைங்க, அண்ணாமலை அவர்களுக்கு தமிழக பாஜகவில் சரியான மரியாதை கிடையாது, அவர் ரொம்ப இழிவுபடுத்துறாங்க, அவர் ஓரம் கட்டுறாங்க, அவர் தொடர்ச்சியாக அசிங்கப்படுத்துறாங்கன்னு என் செல்வாக்கு என்னன்னு நான் காமிக்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு தனி இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த இயக்கத்தில் இப்ப நம்ம வீடியோ பேசியிருக்கிற நேரம் கூட 76 லட்சம் பேர் உறுப்பினரா சேர்ந்திருக்காங்கன்ற ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. நீங்க ஆன்லைன்லயே உறுப்பினர் சேரலாம் அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, நான் திடுதுப்புன்னு கட்சி பேரை சொல்ல மாட்டேன், அரசியல் களத்துக்குள்ள நான் குதிக்க மாட்டேன். ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த பெயரோட ஒரு பயிற்சி பட்டறையை ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், அரசியல் பயிற்சி பட்டறை. அதுல இந்த ஆர்வம் வர இளைஞர்களை, தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க போறேன். அந்த பயிற்சி முடிச்சுட்டு வந்த பிறகுதான் அவர்களை அரசியல் இயக்கத்துக்குள்ள, இந்த இயக்கத்துக்குள்ள, கட்சிக்குள்ள நான் சேர்த்துக்க போறேன். அதன் பிறகுதான் அவருக்கு பொறுப்பு கொடுக்க போறேன்ட்டு ரொம்ப நிதானமா இதை ஒரு இயக்கத்தை ஒரு கட்சியாக நான் கட்டமைத்து கொண்டு வர போகிறேன் என்பதை அண்ணாமலை அவர்கள் ஓப்பனா சொல்லிட்டார். இதுதான் இப்ப தமிழக அரசியல் களத்துக்குள்ள பரபரப்பா இருக்கிற விஷயம். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.